முக்கிய செய்தி. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை இரண்டாவது முறையாக ஆளுநராக நியமிக்கும் திட்டம் உள்ளதா என்று மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். தற்பொழுது தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி நீடிப்பு தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எழுப்பப்பட்ட கேள்விகள் என்னென்ன, அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் எஸ். துரைசாமி என்பவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு இது சம்பந்தமாக கடிதம் அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தமிழக ஆளுநருடைய பதவிக்காலம் என்பது ஜூலை 31ஆம் தேதி முடிவடைய இருக்கக்கூடிய சூழலில் அவரை மீண்டும் இரண்டாவது முறையாக தமிழக ஆளுநராக நியமிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி வருவதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஒருவேளை அவரை இரண்டாவது முறையாக ஆளுநராக நியமிப்பதாக இருந்தால் அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்றும், அவரை மீண்டும் நியமித்தால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆர்.என். ரவியை இரண்டாவது முறையாக தமிழக ஆளுநராக நியமிக்கக்கூடிய திட்டம் இருக்கிறதா, புதிய ஆளுநர் நியமிக்கும் வரை ஆர்.என். ரவியே தமிழகத்தின் ஆளுநராக நீடிக்க செய்யக்கூடிய திட்டம் இருக்கிறதா, ஆர்.என். ரவிக்கு பிறகு அவருக்கு பதிலாக புதிய ஆளுநர் நியமிக்கும் திட்டம் உள்ளதா என்று தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.